வணக்கம். இன்னைக்கு வீடியோ யாரை பற்றினா, சி வா அப்படி சி வான்னு மக்களால் இப்போ செல்லமாக அழைக்கப்படுற நடிகர் சி வா இல்லை ஜீவா. அவர் இப்போ ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்காரு. என்னன்னா ஒரு படம் நடிச்சிருக்காரு, தலைவர் தம்பி தலைமையில். அந்த படத்தோட ரிவ்யூலாம் கிடையாது. அது ஓகேவா இருக்குது, மக்கள் பார்க்குறாங்க, பார்க்காம போகிறாங்க, என்ன கருவமோ அது நமக்கு தேவையில்லாது. ஆனால் அந்த படத்தில் இந்த சி வா நடிகர், அவர் நாட் ஓன்லி நடிகர் அண்ட் ஆல்சோ கோ ப்ரொடியூசரோ கிரியேட்டிவ் ப்ரொடியூசரோ அந்த படத்தில். அவர் அந்த படத்தில் ஒரு டைலாக் சொல்லியிருக்காரு. அது என்ன டைலாக்னா, படிச்சு சொன்னீங்கடா, கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணுங்க, கேட்டீங்களா? படிச்சு சொன்னீங்கடா, விஜய் ரோட் ஷோ பண்ணார்ல கரூரில். அப்போ 41 பேர் கொடூரமாக இறந்து போனாங்க. அவங்கள பார்க்க அமைச்சர் அன்பில் மகேஷ் ஹாஸ்பிட்டல் போயிருந்தார். அங்கே 1.5 வயசு குழந்தை, 4.5 வயசு குழந்தை, கண்ணு தெரியாத அம்மாவோட 22 வயசு பையன், இப்படி பல பேர் இறந்து போயிருந்தாங்க. அதை பார்த்து துக்கம் தாழாமல் அமைச்சர் அழுதுட்டு, இந்த மாதிரி ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்கடா, ஃபாலோ பண்ணுங்க சொன்னேனே, கேட்டிங்களான்னு சொல்லி அழுது குமுறாரு மனுஷன். என்னன்னா ஒரு 1.5 வயசு குழந்தை இறந்து போயிருக்குது. அப்படி 4.5 வயசு குழந்தை வயிறுலாம் கிழிஞ்சு இறந்து போயிருக்கு. அதை யார் பார்த்தாலும் அழுவாங்க. இப்போ சொந்தக்கார அழுதா ஐயோ மகனே பேரனே அப்படின்னு சொல்லி அழுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ் அழுதா நண்பான்னு அழுவாங்க. ஒரு அமைச்சர் அவர் துக்கம் தாழாமல் அழுகுறாரு. என்னென்ன அழுவாங்க? மச்சான் அழ முடியும். அவர் ஒரு அமைச்சர். கவர்மெண்ட் ரூல்ஸ் போட்டுச்சு, அதை ஃபாலோ பண்ணல. ஃபாலோ பண்ணாதனால 41 பேர் இறந்தாங்க. ஃபாலோ பண்ணாதனால இறந்தாங்க. விஜய் லேட்டாக வந்ததுனால இறந்தாங்க. விஜய் கூட்டத்தில் வண்டி எடுத்துன்னு வந்ததுனால இறந்தாங்க. மரத்து மேலே ஏறி கிளை உடஞ்சி குழந்தை மேலே ஊழ்ந்து குழந்தை இறந்து போச்சு. கூட்டம் தாங்காமல் மூச்சு திணறி ஏறி மெரிச்சு பல பேர் இறந்து போனாங்க. ரூல்ஸை ஃபாலோ பண்ணாதனால இறந்து போனாங்க. ஒரு அமைச்சர் பார்க்குறாரு, தாங்கலை. ஹாஸ்பிட்டலில் 1.5 வயசு குழந்தை மூச்சு திணறி இறந்து போச்சு. டாக்டர் எப்படியாவது காப்பாற்றலாமல் பார்க்குறாங்க. குழந்தைக்கு சிபிஆர் பண்ணுறாங்க. அந்த 1.5 வயசு குழந்தை விரல் வச்சு அழுத்தினாலும் தாங்காது. அந்த குழந்தை சிபிஆர் தாங்குமா? அதை பார்த்த மனுஷன் அழுது புலம்புறாரு. ஒரு அமைச்சர் ரூல்ஸ் போட்டிருக்காங்க, நீங்கள் ரூல்ஸை கேட்கல. அட பாவிங்களா, ரூல்ஸை ஃபாலோ பண்ணலையே, ஃபாலோ பண்ணுங்க சொன்னேனே, ஃபாலோ பண்ணி 41 பேர் இறந்துருக்க மாட்டீங்களேன்னு மனுஷன் அழுகுறாரு. அது என்ன வேணா இருக்கட்டும், மீம் கிரியேட் பண்ணி ஓட்டின்னு இருக்கிறாங்க. அது யார் ஓட்டினாங்கன்னா அந்த கட்சிக்காரங்க, விஜயோட ரசிகர்கள். அதை மீமா மாற்றி இறந்து போகிறாங்க. 41 பேர் இறந்துட்டாங்க. அதை பற்றிலாம் கவலை இல்லை. அந்த இடத்துல இவர் ஏன் எப்படி வந்தார், இவர் எப்படி டைலாக் சொல்லலாம், ஓஹா நடிக்கிறாரு அப்படின்னு. நீங்கள் என்னென்னா பேசலாம், நீங்கள் பைத்தியம் என்னென்னா பேசுங்க, யார் கேட்குறது? நீங்கள் என்ன தான் நடிக்கிறேன்னு சொன்னாலும் மனுஷன் ஸ்பாட்டுக்கு வந்தார், மக்களோட நின்னார். சாவுக்கு காரணமானார், ஃப்ளைட்டு பிடிச்சி ஓட்டார், வீட்டுக்கு போனார், 1 மாதம் வரல, வீடியோ போடுறார், ரீல்ஸு சிஎம் சார்னு. அதெல்லாம் கண்டுக்கல. அதெல்லாம் பேசி போர் அடிச்சிச்சு. இப்போ அந்த சம்பவத்தில் அவர் பேசுனதை எடுத்து படத்தில் வச்சு, அதை மேடையில் வச்சு, இப்போ அதை ப்ரொமோஷனாக யூஸ் பண்ணுற இந்த சி வா ஜீவா நடிகரை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். அவர்கிட்ட கேட்குறாங்க, என்னங்க படத்தில் இப்படி ஒரு டைலாக் இருக்குது, நீங்கள் தெரிஞ்சு தான் பேசுகிறீங்களா இல்லை தெரியாமல் பேசுகிறீங்களா, இல்லை உங்கள் அப்பா கோடீஸ்வரர் நல்லா பணத்தில் அப்படி மிதந்தீங்க, அதனால் பண திமுறில் குழப்பில் யார் செத்தான்னா யார் உயிரோட இருந்தா என்ன, எவன் அழுதான்னா எவன் புலம்னா என்னன்னு நினச்சி திமுறு பிடிச்சி போய் பேசுனீங்களா அப்படின்லாம் கேட்கல. இதை தெரிஞ்சு பேசினா தெரியாமல் பேசுனீங்களா அது மட்டும் தான் கேட்டாங்க. அதுக்கு அவர் என்ன சொன்னார்னா, படத்தில் அது சிச்சுவேஷன் ஃபர்ஸ்ட் சொன்னார். படத்தில் சிச்சுவேஷன் அந்த மாதிரி அமைஞ்சிருக்குங்க. ஸோ அந்த மாதிரி அந்த கரெக்டான அமைஞ்சிடுச்சு. அது வரும்போது எனக்கு கொஞ்சம் நல்லா தியேட்டரில் அது கொஞ்சம் என்டர்டெய்னிங்காக இருக்கும். சிச்சுவேஷன் அமைஞ்சுதுங்க, அதனால தான் அவர் பேசினார். சிச்சுவேஷனு அந்த படத்தில் படம் பார்த்தவங்களுக்கு தெரியும். அந்த படத்தில் அப்படி ஒரு சிச்சுவேஷனே இல்லை. முதல்ல படத்துலேயே அந்த டைலாக் இல்லை. படம்லாம் முடிஞ்சு போச்சு, குழால தண்ணி வரல. இவர் அங்கே பஞ்சாயத்து தலைவர். குழால தண்ணி வரல. அவங்க அம்மா, என்னடா குழால தண்ணி வரல, நீலாம் என்னோட பஞ்சாயத்து தலைவர்னு கேட்பாங்க. அப்போ அவர் கேமரா பார்த்து படம் முடிகிறப்ப பேர் போகிறதுக்கு முன்னாடி கேமரா பார்ப்பார். லிப்ஸிங் கூட இல்லை, வாய்ஸ் ஓவர் ஓடும் அந்த டைலாகு. ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்கடா சொன்னேன்னு. அவ்வளோ கேவலமான சிச்சுவேஷன் கருமெல்லாம் இல்லை. இது அது திமிரு. அதாவது எவன் செத்தா என்ன, எவன் உயிரோட இருந்தா என்ன. நம்ம விஜய் ரசிகர். விஜய் நான் படத்தில் நடிச்சிருக்கோம், விஜய் நான் கூட போய் டான்ஸ் ஆடிக்கிறோம் இந்த ஜில்லாவில். அதுக்கப்புறம் படம் நடிச்சிருக்கோம். இப்போ ஒரு 41 பேர் இறந்துட்டாங்க. விஜய் நான் எல்லாம் குறை சொல்கிறாங்க. இது ஒரு ட்ரெண்ட் ஆகிடுச்சு. நம்ம விஜய் நான் தம்பி விஸ்வாசத்தை காட்டுவோம்னு சொல்லிட்டு இந்த டைலாக் எடுத்து இதில் போட்டுங்க. படத்தில் லிப்ஸிங் கூட இல்லை. படத்தில் எந்த சிச்சுவேஷன் கிடையாது, அப்படி ஒரு சீனும் கிடையாது. படமே முடிஞ்சு போச்சு, எல்லாம் ஏஞ்சி போயிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த டைலாக் போடுறாரு. என்னென்னா ட்ரெண்டில் ஆக்குறாராம். இதெல்லாம் ஒரு பழப்பா. இப்போ வேற ஒன்று ட்ரெண்டு. அப்போ சிச்சுவேஷனில் படம் வரத்துக்கு முன்னாடி படத்தில் சிச்சுவேஷன் இருந்துச்சோ அதனால் பேசிட்டேன் அப்படின்னு. படம் வந்த பிறகு மக்கள்லாம் பார்த்துறாங்களே, சிச்சுவேஷனில் ஒரு கருமம் இல்லை, வேணுன்ட்டு வச்சுக்கிறேன் அந்த சி வா அப்படின்னு மக்கள் கண்டுபிடிச்சோன்னே அடுத்து ஒன்று ட்ரெண்டு.
அதுதானே இப்போ நீ ட்ரெண்டிங்கிற ஒரு விஷயம் வந்து அதுக்கேற்ற மாதிரி தானே எல்லாம் பண்ணிட்டு இருக்கணும். அதுதானே இப்போ நீ ட்ரெண்டிங்கிற ஒரு விஷயம் வந்து அதுக்கேற்ற மாதிரி தானே எல்லாம் பண்ணிட்டு இருக்கணும். ட்ரெண்டு 41 பேர் இறந்துருக்காங்க, இறப்புல ஒரு மனுஷன் அழுகுறாரு, அது வந்து உங்களுக்கு ட்ரெண்டு. பாருங்க எதெல்லாம் ட்ரெண்ட் ஆகுது பாருங்க, அது ட்ரெண்டா. என்னன்னா பண கொழுப்பு, பணத்துல மிதந்தான ஆள், சின்ன வயசுல கஷ்டப்பட்டதில்லை, மக்களோட இருந்ததில்லை, இறந்தவங்களாம் ஏக தானே, எவன் செத்தானா என் உயிரோட தானே. அவங்க விஜய் நான் வந்தார், அவர் ஃப்ளைட்டில் போயிட்டார், அவர் வீட்டில் நல்லா இருக்கிறார். ஏன்னா அவரும் அந்த மாதிரி தானே, அவங்க அப்பா ஒரு டைரக்டர், நல்லா மிதந்தவர், இவரும் மிதந்தவர். இந்த மிதந்தவனுக்கெல்லாம் 41 பேர் இறந்தா, அந்த இறப்பில் யாரும் அழுதா, அது வந்து ட்ரெண்டு. இவங்களுக்கு ட்ரெண்டை பிடிச்சி அப்படியே படத்தில் பேசுகிறாங்க, அப்புறம் வந்து தேட்டரில் பேசுகிறீங்க. ட்ரெண்டை பேசி வந்து படத்துக்கு ப்ரொமோஷன் எடுக்கிறாங்க. ஏன்னா படத்தில் அந்த டைலாக் இல்லை, அது அவசியமே இல்லை, ப்ரொமோஷனுக்காக பேசுது. ப்ரொமோஷனுக்காக ட்ரெண்டை பிடிக்கிறீங்க. நாளைக்கு நீங்கள் வேற ஒரு படம் நடிக்கிறீங்க, அந்த படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது, அப்போ வேற விஷயம் ட்ரெண்ட் ஆகுது. நீங்கள் தான் ட்ரெண்டுன்னா அப்படி ட்ரெண்டை பிடிச்சி அப்படியே ப்ரொமோஷன் யூஸ் பண்ணீங்களா, அப்போ வேற ஒரு விஷயம் ட்ரெண்ட் ஆகுது. என்ன ட்ரெண்ட் ஆகுது? இந்த பீ தூண்டுற அது வேணாம், பீ தூண்டுற மாதிரி வேணாம், அது இல்லை, ஒரு இமேஜினேஷன், மூத்திரம் குடிக்கிற மாதிரி ட்ரெண்ட் ஆகுதுன்னு வச்சிங்களேன். நம்ம நாட்டில் அந்த பழக்கம் யாருக்கும் இல்லை, சும்மா வச்சுக்கலாம். மாட்டு மூத்திரம் மாதிரி ஒரு மனுஷன் மூத்திரத்தை குடிக்கிற மாதிரி ஒரு ட்ரெண்ட் ஆகுதுன்னு வச்சுப்போம். ஆஹா மூத்திரம் குடிக்கிறாங்கடா, ட்ரெண்ட் ஆகிடுச்சுடா, நம்ம படத்துக்கு ப்ரொமோஷன்டா, ட்ரெண்டுடா அப்படின்னு சொல்லி குடிச்சிருவீங்களா? குடித்தாலும் குடிப்பாருன்னு வெளியே சொல்கிறானுங்க, அப்படி சொல்லக்கூடாது, தப்பு. இல்லை கேள்வியாக கேட்குற குடிச்சிருவீங்களா? ட்ரெண்டுன்னா என்ன வேணா பண்ணுறீங்களா? எதை வேணா எடுத்து துண்டுறீங்களா? ட்ரெண்ட் ஆகுதுடா, நம்ம படத்தில் ஒரு சீனாக வச்சுருங்க, படம் முடிகிறப்ப அந்த சீன் வச்சுருங்க, எதையாவது எடுத்து துண்டுற மாதிரி, எதையாவது குடிக்கிற மாதிரி வச்சுருங்க, ப்ரொமோஷன் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு பண்ணுறீங்களா? அப்படி தான் இருக்குது, ட்ரெண்ட் ஆகுதாமே. 41 பேர் இறந்து போனாங்க, அந்த இறப்பில் ஒரு மனுஷன் நொந்து போய் அழுதாரு, இன்னொரு மனுஷன் இறப்பு காரணமானவர் ஃப்ளைட் ஏறி பறந்தார். இப்படி 2 பேர் இருக்கிற இடத்துல பறந்து போனதும் ட்ரெண்டு, அழுததும் ட்ரெண்டு, பறந்து போனவர் வீடியோ போட்டது ட்ரெண்டு. அப்போ நீங்கள் ஏதாவது ஒரு ட்ரெண்ட் எடுக்கணும், நீங்கள் குறிப்பிட்டு ஒரு ட்ரெண்ட் எடுக்கிறீங்க. எதுக்கு அந்த ட்ரெண்ட் எடுக்கிறீங்க? எவன் செத்தான்னு, எவனோ செத்தான், நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம், ஏன்னா அந்த ரசிகர்களை அப்படியே டார்கெட் பண்ணி நம்ம படத்தை பார்க்க வைக்கலான்னு. கேவலமான, அருவருப்பான, இந்த நாயோட கழிவோட மோசமான புத்தி இது. இப்படி ஒரு விஷயத்தை எடுத்து அதை ட்ரெண்ட் ஆக்குறோம், அதை ப்ரொமோஷனுக்கு யூஸ் பண்ணுறோன்றது அவ்வளோ கேவலமான புத்தின்னு வெளியே பேசிக்கிறாங்க. நான் பேசலை, எனக்கு கோவலாம் இல்லை. ஏன்னா 41 பேரில் 1.5 வயசு குழந்தை, 4.5 வயசு குழந்தை, ஒரு குழந்தையோட அம்மாவுக்கு வாய் பேச முடியல, அவங்க பேச முடியாமல் அந்த அதெல்லாம் பார்க்க முடியல. பார்க்கும்போது நமக்கு இப்போ பார்த்தாலும் அழுகு வருது. நம்ம வீட்டில் உட்காந்து நம்ம எப்படி புலம்பணுமோ அப்படி புலம்புறோம். இன்னொருத்தவங்க கண்ணு தெரியாத அம்மா 22 வயசு பையனை இழந்துட்டாங்க, அவங்க வேதனை நினச்சி நம்ம வருத்தப்படுறோம். அதெல்லாம் கிடையாது, பணத்திமிரு கொழுப்பு அப்படின்னு வெளியே சொல்கிறாங்க. அதுவும் நான் சொல்ல, எப்படி மனசு வருது பாருங்கள். இந்த விஷயத்தை என்டர்டெயின்மெண்ட்டாக, பொழுதுபோக்கா, ட்ரெண்டாக ஒரு மனுஷன் யோசிக்கிறானா, அவன் புத்தியை பற்றி யோசிக்கணும். அவன் படத்தில் நம்ம பார்க்குறோமா, இவெல்லாம் ஹீரோவா, இவனுங்கெல்லாம் போய் விசில் அடிக்கிறோமா, கை தட்டுறோமா, இவெல்லாம் இனிமேல் நம்ம பார்க்க ரசிக்க தகுதியானவனா அப்படின்னு நம்ம யோசிக்கணும். கொடூரமானவனுங்க. பணம் என்கிட்ட பணம் இருக்குது, நான் என்ன வேணால் பண்ணுவேன், என் படம் ஓடணும், என்ன வேணால் பண்ணுவேன், அந்த மாதிரியான புத்தி அப்படின்னு வெளியே பேசுகிறாங்க. ஏன்பா அப்படிலாம் பேசாதீங்கப்பா. ஆக்சுவலாக அவர் பேசலைங்க, அவரை வற்புறுத்தி பேச வச்சார் ஒருத்தர். யாருன்னா அந்த படத்தோட டைரக்டர். நான் சொல்ல, அவரே சொல்லியிருப்பாரு. ஸோ அது டேரக்டர் கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி அது. அவர் தான் இந்த நேரத்தில் இந்த மாதிரி டைலாக் ஒன்று போட்டால் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். ஸோ அது டேரக்டர் கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி அது. அவர் தான் இந்த நேரத்தில் இந்த மாதிரி டைலாக் ஒன்று போட்டால் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அவ்வளோதான், டைரக்டர் மேலே பழி போடுங்க. அவர் வந்து ஒரு கேரளாவை சேர்ந்த டைரக்டர், அங்கேருந்து இங்கே வர்றாரு. அவர் வந்து சொல்லிட்டாராம், அவர் சொல்லிட்டு போடுங்க, இந்த நேரத்தில் இப்படி போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும், போட்டு விடுங்க டைலாக்னு அவர் சொல்லிட்டாராம். இவர் போட்டாராம். இவர் வெகுலி, இவர் வந்து இன்னசென்ட்டு, இவர் வந்து தெரியாமல் போட்டார் அந்த டைலாக். ஐயோ பாவம், டைரக்டர் சொன்னதால நீங்கள் செஞ்சீங்கல்ல, வெக்கமே இல்லை. ட்ரெய்லரில் சும்மானாச்சும் அந்த டைலாக் வருது, படத்தில் படம் முடிஞ்சு போயிட்டு சும்மா அந்த டைலாக் வருது. இவர் வந்து தீவிர விஜய் ரசிகர், விஜயோட தம்பி. அதாவது தம்பி வந்துட்டேன், அதனால் அண்ணனோட ரசிகர்லாம் படத்துக்கு வாங்கன்னு சொல்லிட்டு தான் அந்த டைலாக்கே ப்ரமோஷனுக்கு பேசினுக்குது கருமம். இது வந்து டைரக்டர் மேலே பழி போடுது. வெக்கம் கெட்டு, மானம் கெட்டு, என்னென்னமோ ஃபஸ்ட்டு சிச்சுவேஷன் சொன்ன ஆள், அதுக்கப்புறம் வந்து இது அது இதுன்னா இப்போ டைரக்டர் மேலே பழி. அதுக்கு டைரக்டர் என்ன பண்ணார் தெரியுமா? அவர் தான் இந்த நேரத்தில் இந்த மாதிரி டைலாக் ஒன்று போட்டால் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். கரெக்ட் தானே? சிரிச்சுனே தலையாட்டுறான் மனுஷன். சிரிப்பு வருது உங்களுக்கு. கேரளாவிலேருந்து இங்கே வந்து படம் எடுக்கிறீங்க, சிரிப்பு வருது. எனக்கு நம்பிக்கை இல்லை,
டைரக்டர் தான் சொல்லியிருப்பாரு, அதனால தான் இவர் பேசினார்னு சொல்கிறதுல எனக்கு நம்பிக்கை இல்லை. ஏன்னா அவர் கேரளாலேருந்து வராரு. அந்த படத்தில் அப்படி ஒரு சுச்சுவேஷனெல்லாம் அந்த டைலாக்கும் இல்லை. இதை இங்கே இருக்கிறவங்க யாரோ சொல்லி இதை வைங்க சார் நல்லா இருக்குன்னு சொன்னதாக தோணுது. சில பேர் அழுத்தத்தில் இந்த டைரக்டர் வந்து தலையாட்டுறாருன்னு தோணுது. டைரக்டர் சார் உங்ககிட்ட மரியாதையாக சில விஷயம் கேட்குறேன். நீங்கள் வந்து கேரளாலேருந்து வரீங்க, இங்கே படம்லாம் நீங்கள் எது எடுத்தாலும் இங்கே மக்கள் பார்த்து பாராட்டி அது ஓட வைக்கிறாங்கன்ற ஒரு நினப்பா, அந்த நினப்பில் சிரிக்கிறீங்களா? எனக்கு ஒன்றும் புரியல. எங்கேருந்து வருது சிரிப்பு? ஒருவேளை உங்கள் ஊரில் யாராவது இறந்து அங்கே யாராவது அழுது அதை எடுத்து படமாக போட்டு உங்கள் ஊரில் போட்டிங்கன்னா உங்கள் ஊருக்காரங்களே செருப்பை கட்டி அடிப்பாங்க. இப்போ இதே டைலாக்கை நீங்கள் உங்கள் ஊரில் போய் சொல்லுங்கள், கண்டிப்பாக உங்கள் ஊரை சேர்ந்தவங்களே செருப்பை கட்டி அடிப்பாங்க. இதெல்லாம் ஒரு பழப்பான்னு கேட்பாங்க. உங்கள் ஊரில் போய் தலை காட்ட முடியுமா? 41 பேர் இறந்தாங்க, அப்போ வந்து ஒரு மினிஸ்டர் வந்து வருத்தப்பட்டு அழுதாரு, அதை நான் ப்ரொமோஷனுக்கு யூஸ் பண்ணேன்னு சொல்லி உங்கள் ஊரில் போய் சொல்லுங்களேன். காரி துப்புவானுங்க மூஞ்சிலே, செருப்பை கட்டி அடிப்பாங்க. ஏன்னா எனக்கு தெரியும் அங்கே இருக்கிறவங்களாம் எப்படின்னு. இதை யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க. எனக்கு நம்பிக்கை இல்லை இதை டைரக்டர் தான் சொல்லியிருப்பாரு, அதனால தான் இந்த இன்னசென்ட் ஆக்டர் வந்து சொன்னார்னு எனக்கு நம்பிக்கை இல்லை. அவரை காப்பாற்றுறதுக்காக தலையாட்டுறாரு. அவருக்கு தெரியும் அவங்க ஊரில் போய் இதெல்லாம் சொன்னால் காரி துப்புவாங்கன்னு. என்ன பண்ணுறது? மாட்டிக்கினாரு. ஒரு படம் எடுத்துட்டாரு, படம் ஓடணும். ப்ரொடியூசர் சொன்னால் தலையாட்டி தான் ஆகணும். வேணாம் தலைவா, இதெல்லாம் வேணாம். நீங்கள் படம் எடுக்கிறீங்க, நாங்கள் பார்க்குறோம், எல்லாம் ரசிக்கிறோம். எங்கள் படத்தை நீங்கள் ரசிக்கிறீங்க. மொழி வேறுபாடு, இன வேறுபாடு, ஜாதி வேறுபாடு இதெல்லாம் பார்க்காம ஒன்றா இருக்கிறோம். உங்கள் படத்தை நாங்கள் கொண்டாடுறோம், எங்கள் படத்தை நீங்கள் கொண்டாடுறீங்க. இப்படி ஒருத்தன் பழியத்துக்கு சொன்னால் இல்லை நான் செய்ய சொல்ல, இந்த ஆள் தான் செய்ய சொன்னான்னு சொல்லிட்டு சொல்லிடணும். தேவையில்லாமல் ஒரு மக்களிடையே ஒரு குழப்பத்தை உண்டாக்கக்கூடாது. இப்போ உங்கள் மேலே ஒரு வெறுப்பு வராதா? உங்கள் படங்கள் மேலே ஒரு வெறுப்பு வராதா? உங்கள் நடிகர் மேலே ஒரு வெறுப்பு வராதா? இது ஒரு தப்பான உணர்வை கொடுக்காதா? இதெல்லாம் தப்பு இல்லையா? யோசிக்க மாட்டீங்களா? சிரிக்கிறீங்க, ஆமான்னு தலையாட்டுறீங்க. இல்லை நான் அப்படி சொல்லலை, ஜீவா தான் அப்படி சொல்ல சொன்னார் அப்படின்னு சொல்ல வேண்டியது தான். இல்லை உண்மை நீங்கள் தான் சொன்னீங்கன்னா இது சரியா? இது நியாயமா? இப்படி பண்ணலாமா? உங்கள் ஊரில் போய் சொல்லுங்கண்ணா அப்படி சொல்ல சொன்னேன்னு. செருப்பை கட்டி அடிப்பாங்க. இதெல்லாம் வெளியே சொன்னாங்க, நான் சொல்ல. அதை சொன்னதை வாங்கி உங்ககிட்ட சொல்கிறேன். அண்ணா நீங்கள் இப்படி பண்ணுங்க, இப்படியே பண்ணுங்க, நல்லா இருக்கும் ஊர். ஏங்க இப்படிலாம் பண்ணுறீங்க? செக் வருத்தமாக இருக்குது. ட்ரெண்டுன்றீங்களே, இப்போ வேறு விஷயம் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு, பேசினுக்கிறாங்க. என்னென்னா உங்கள் குழந்தைக்கு எதாவது ஆயிடுச்சுன்னா அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. உங்கள் குழந்தைக்கு எதுவும் ஆகக்கூடாது, உங்கள் குடும்பத்தில் யாருக்கும் எதுவும் ஆகக்கூடாது, நீங்கள் நல்லா இருக்கணும். அது வந்து நான் சொல்லிக்கிறோம். இல்லை ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன். உங்கள் குழந்தைக்கு எதாவது ஆயிடுச்சுன்னா அதை பார்த்து உங்கள் அண்ணனோ இந்த டைரக்டரோ எதாவது புலம்பி அழுகுறாங்க. அது வந்து மறுபடியும் ட்ரெண்ட் ஆகிடுது. அதை வந்து நான் என் படத்துல இல்லை வேறு ஒரு டைரக்டர் ஏதோ ஒரு படத்தில் பேசுகிறாங்க, இல்லை என் வீடியோவில் பேசுகிறேன் அப்படின்னா நீங்கள் பார்த்து சிரிப்பீங்களா? பரவாயில்ல, ட்ரெண்டு என்டர்டெயின்மெண்ட்டாக எடுத்துக்கங்க எல்லாத்தையும் அப்படி சொல்லுவீங்களா? சொல்ல மாட்டீங்களா? உங்கள் குழந்தைக்கு எதுவும் ஆகக்கூடாது, உங்கள் குடும்பத்துக்கு எதுவும் ஆகக்கூடாது, உங்களுக்கு எதுவும் ஆகக்கூடாது, அது இல்லை எண்ணம். ஆனால் அப்படி ஆயிடுச்சுன்னா அதை எடுத்து யாராவது யூஸ் பண்ணாங்கன்னா நாங்கள் வீடியோவில் வந்து அதை ஜாலியாக சிரித்து போட்டோன்னா நீங்கள் வந்து அப்படி ஏற்றுப்பீங்களா? முடியாதுல்ல, கஷ்டமாக இருக்குல்ல. உங்கள் குழந்தை மாதிரி தானே எல்லா குழந்தையும். 41 பேர் உங்கள் குழந்தை மாதிரி தானே பார்க்கணும், உங்கள் குடும்பம் மாதிரி தானே பார்க்கணும். அது ஒரு மனுஷன் அழுதா அவரோட வேதனை தானே பார்க்கணும். உங்களுக்கு அழுவு வரல, உங்களுக்கு சிரிப்பு வருதுன்றதுக்காக யாரும் அழக்கூடாதா? எனக்கு புரியலையே, ரொம்ப கேவலமாக இல்லையா? இதெல்லாம் தாண்டி ஒன்று சொல்லுவார் அந்த படத்தில். அவர் அந்த டைலாக்கை எப்படி சொன்னார்னா, நானும் கொஞ்சம் வெகுளியாக அதை பேசிட்டேன். வெகுளியாக பேசிட்டாராம். வெகுளிடா, வெகுளியா நீங்கள்? ஐயோ இது தெரியாமல் போயிடுச்சு. நான் வெகுளின்னு தெரிஞ்ச அப்படிலாம் பேசியிருக்க மாட்டேன். வெகுளியா நீங்கள்? சே, வெகுளியாக பேசிட்டாருங்க. வெகுளி இவர். ஏங்க வெகுளி? உங்களுக்கு ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சு, ஞாபகம் இருக்கா? சில வருடங்களுக்கு முன்னாடி ஆக்சிடென்ட் ஒன்று. அப்போ நீங்கள் வெகுளியாக பேசுனீங்க, ஞாபகம் இருக்கா? எனக்கு ஞாபகம் இருக்கு. ஆக்சிடென்ட் ஆயிருக்கு மயிறுமாய் பேசின்னு இருக்கிற. ஆக்சிடென்ட் ஆயிருக்கு மயிறுமாய் பேசின்னு இருக்கிற. பார்த்தீங்களா எவ்வளோ வெகுளியாக திட்டுறாருன்னு? வெகுளி திட்டுறதுக்கு பேர் வெகுளியா? நீ என்னங்க கோவப்படுறீங்க? கோவப்பட்டுருக்கூடாது. அது வந்து நீங்கள் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டெல்லாம் பார்த்துருக்கணும். அவர் என்ன கேட்டார்? ஒரு குவார்ட்ரு சொல்லப்பான்னாரு. அது ட்ரெண்டு தானே அந்த டைமில். நீங்கள் ட்ரெண்டாக்கி விட்டீங்க குவார்ட்ரு சொல்லுன்னு. அவர் உங்ககிட்ட வந்து குவார்ட்ரு சொல்லுன்னு நிற்கிறாரு, இடுப்பை பிடிச்சி கிள்ளி இருக்காரு. நீங்கள் வந்து அது ட்ரெண்டுன்னு சொல்லி அதை ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக எடுத்து நீங்கள் ஜாலியாக கடந்துருக்கணும். ஏன்னா அவர் வெகுளியாக தானே இடுப்பை பிடிச்சாரு, அவர் வெகுளியாக தானே ட்ரெண்டு கேட்டார். ஒரு குவார்ட்ரு சொல்ல நீங்கள் சொன்னதானே. ஏன் அப்போ மட்டும் உங்களுக்கு வந்து வெகுளியாவோ என்டர்டெயின்மெண்ட்டாவோ ஜாலியாகவே தெரில, கோவம் வருது? தனக்கு வந்தால் தான் தெரியும். இதை தான் கவுண்டமணி அப்பயே சொன்னார். தனக்குன்னா தனக்கு தான் கோவப்படுறாரா வெகுளி? என்ன கருமமோ, அவனுக்கு வந்தால் வெறி வருது. இவங்களுக்கு ஆக்சிடென்ட் நடந்தால் வந்து குவார்ட்ரு சொல்லலான்னு இவர் சொன்னது திரும்ப சொன்னால் டென்ஷன் ஆகிட்டார். நியாயம்தான்.
அப்படிதான் எல்லாரும் ஆவாங்க. ஒரு ஆக்சிடென்ட்டுக்கே உங்களுக்கு இவ்வளோ கோவம் வருதுன்னா 41 பேர் இறந்துட்டாங்க. அந்த இறந்ததுல எல்லாம் துக்கத்தில் இருந்தாங்க. துக்கத்தில் நம்ம பார்த்து நீ வெறுப்பேற்றுறது எல்லாருக்கும் எவ்வளோ கோவம் வரும். அதை ப்ரொமோஷனாக ட்ரெண்டாக யூஸ் பண்ணுறது எல்லாருக்கும் எவ்வளோ கோவம் வரும். அது எவ்வளோ கேவலம், எவ்வளோ அருவருப்பான செயல். ஒரு படம் நல்லா இருந்தால் ஆடியன்ஸ் வர போகிறாங்க. இப்போ உங்கள் படத்துக்கு எல்லாரும் போகிறாங்களே, நல்லா இருக்குன்னு போகிறாங்க. அந்த டயலாக்காக போகிறாங்க, அந்த டயலாக பார்க்கணும் போகிறாங்க. இல்லையே, படம் நல்லா இருக்கு அவ்வளோதான். படத்தோட ப்ரொமோஷனுக்காக ஒரு 10 டிக்கெட் எக்ஸ்ட்ரா வைக்குன்றதுக்காக இவ்வளோ கேவலமான அருவருப்பான செயலை செய்யலாமா? இதை செஞ்சுட்டு இதெல்லாம் நியாயப்படுத்துறது. ஃபஸ்ட்டு வந்து சிச்சுவேஷன், அப்புறம் டைரக்டர் மேலே போகிறது, அப்புறம் வெகுளியாக பேசிட்டேன், இன்னும் என்னென்ன பண்ண போகிறீங்களோ. இது என்னன்னா 41 பேர் இறந்த பிறகும் அவங்கள பற்றியோ அவங்க குடும்பத்தை பற்றியோ யோசிக்காமல் அந்த 41 பேர் இறந்தாங்களா அது காரணமான ஒரு ஃப்ளைட்டு பிடிச்சி போனார்ல, அப்புறம் வீடியோ போட்டார்ல, அவரை காப்பாற்றுறதுக்கு அவரை முட்டு கொடுக்கறதுக்கு இந்த தற்கூரிங்க கொஞ்சம் மனநலம் பாதிக்கப்படாமல் நல்லா இருக்கிறவங்க என்னென்ன வேலையை பார்த்தாலும் அந்த வேலை தான் இது. பெரிய வித்தியாசம் இல்லை. 41 பேர் இறந்ததுக்கு யார் காரணம்? யாரை சிபிஐ கூட்டிருக்கு? யார் மேலே எஃப்ஐஆர் போட்டிருக்கு? யார் பொங்கல் முடிச்சோடனே டியூட்டிக்கு போயிருக்கா டெல்லிக்கு? யார் போயிருக்கா? என்னமோ சொன்னீங்க அவங்க தான் இது பண்ணிட்டாங்க, சரி பண்ணிட்டாங்க, இது பண்ணிட்டாங்க, அது பண்ணிட்டாங்க, மீம் போட்டிங்க. இப்போ போடுங்க மீமு. எஃப்ஐஆர் போட்டது தாவிக கட்சிக்காரங்க மேலே தான். இப்போ கூட்டு விசாரிக்கிறது யார்? அந்த கட்சி தலைவர் தான். பொங்கலுக்கு முன் பொங்கலுக்கு பின் அதை பற்றி பேசுங்க. இப்போ ட்ரெண்டுனா அதை விட ட்ரெண்டு சிஎம் சார் என்னென்ன வேணால் பண்ணுங்க. 41 பேர் இறந்த பிறகு அதுக்கு பொறுப்பேற்காமல், அவங்கக்கிட்ட வருத்தம் தெரிவிக்காமல், அவங்கள போய் நேரில் பார்க்காம, ஹாஸ்பிட்டலுக்கு போகாமல் வர வச்சு வீட்டில் பார்த்தது ட்ரெண்டு தான். அதை பற்றி பேசிடலாம்ல. என்ன பண்ணுறது? தற்குறிக்கும் ஆச்சரிய குறிக்கும் இந்த சி வா என்ற குறிக்கும் வித்தியாசம் கிடையாது. என்னப்பா ஒரு படத்தில் பேசினார், அவர் தான் சொல்கிறார்ல, வெகுளியாக பேசிட்டு தெரியாமல் பேசிட்டேன், டைரக்டர் சொன்னான்னு பேசினேன்னு, என்ன இப்படியா பேசுறது அப்படின்னு கேட்டால் அவர் தெரியாமலாம் பேசலை. ப்ரெஸ் மீட்டில் அவர் கேட்குறாங்க, இந்த மாதிரி பேசிட்டீங்களே, இப்போ டைலாக் எடுக்க சொன்னால் இந்த குழு எடுக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அவர் பதில், ஒருவேளை அந்த டைலாக்கை எடுக்க சொன்னால் இந்த குழு எடுப்பாங்களா இல்லை அப்ரோச் பண்ணுவீங்களா? நான் சென்சாரே கிடச்சிச்சுண்ணே நமக்கு. சென்சாரே கிடச்சிச்சுண்ணே. அப்புறம் இவங்களாம் ஒரு ஆளா? நாங்கள் பார்த்து போனோம். சென்சார் கிடச்சிச்சு. நக்கல், வெகுளித்தனமான நக்கல் இல்லை. எல்லாம் தெரிஞ்சு வேணும்னு பேசிட்டு சென்சார் கிடச்சிதுன்னு திமிரில் இப்போ படம் ஏதோ சுமாராக இருக்குதுல்ல, எல்லாம் பார்க்குறாங்கல்ல, அப்படியே நக்கலில் பேசுறது. இதுவே படம் மொக்கையாகி ஒழிஞ்சிச்சுன்னா அப்போ தெரியாமல் பேசிட்டு இது பண்ணிட்டேன்றது. இப்போ படம் ஓடுதுல, சென்சார் கிடச்சிச்சு, நக்கலாக பேசுவேன், டைரக்டர் மேலே பழி போடுவேன், என்ன வேணால் பண்ணுவேன் இல்லை. சூப்பர். பணக்கொழுப்பு, பணக்காரனுக்கே இருக்கிற பணக்கொழுப்புன்னு வெளியே பேசுகிறாங்க. நான் அப்படி பேசலை. நீங்கள் ரொம்ப பாவம், வெகுளி. ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், கொடூரமான சம்பவம் நடக்குது, பல பேர் இறந்து போகிறாங்க. அந்த இறப்பில் இறந்தவங்கள பற்றியோ அந்த குடும்பத்தை பற்றியோ அதெல்லாம் யோசிக்காமல் அங்கே அழுதவங்களை பார்த்து, அங்கே வேதனையில் இருந்தவங்கள பார்த்து, அங்கே நடவடிக்கை எடுத்தவங்கள பார்த்து, மக்களோட இருந்தவங்கள பார்த்து மீம் கிரியேட் பண்ணி போட்டு அதை சிரிக்கிறது, அதை என்டர்டெயின்மெண்ட்டாக பார்க்குறது, அதை ப்ரொமோஷனாக யூஸ் பண்ணுறது, இதெல்லாம் ரொம்ப மோசமான மென்டாலிட்டி. பயமாக இருக்குது. என்ன மாதிரியான மக்களோட நம்ம வாங்குகிறோம்? படத்துக்காக, சம்பாதிக்கிறதுக்காக, வியாபாரத்துக்காக, ஒரு தலைவரை ரசிக்கிறதுக்காக, அவருக்கு நான் விசுவாசத்தை காட்டுன்றதுக்காக எவ்வளோ கேவலமாக நடந்துக்க முடியுமோ அவ்வளோ கேவலமாக நடந்துக்கிறாங்க. இது எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியல. இதெல்லாம் நல்லதுக்கானே தெரியல.